जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री प्रभुபாதி மகாராஜ் கர்ணம், என் குருநாத கர்ணம். தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வந்து பக்தி விஷய கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. கிருபா சிந்து அனைவருக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தொண்டா பிரணாம். ஓகே, எப்போதும் நம்ம பக்தி விஷயா பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னது, நம்ம வந்து எப்போதும் வியாழக்கிழமை வைப்போம், தேர்ஸ்டே வைப்போம். ஏன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் நடக்கிறதுனால ஆக்சுவலி வந்து நம்மளோட வீக்லி ப்ரோக்ராம் வந்து வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு வந்து எஸ்பி ரத யாத்திரை வருது. சரி, நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து தேர்ஸ்டே வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் நம்மளோட ப்ரோக்ராமு. அங்கே பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்போ தேர்ஸ்டே வந்து கூலிமுக்கு ஒலினஸ் பான்ஸ்வே மறைச்சு வராங்க. அப்போ அதனால எல்லாம் ஸ்கெடியூல் ஷஃபிள் பண்ண வேண்டியதாச்சு. பாகவதம் தூக்கி வியாழக்கிழமை போட்டு வியாழக்கிழமை ப்ரோக்ராம் இன்னைக்கு போட்டு கொஞ்சம் இதாயிருச்சு. எது இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ் இன்னைக்கு வந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகாதசி, சப்பல ஏகாதசி இன்னைக்கு. ஓகேவா, இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து பகவான் பத்தி கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவானந்த பண்டிட் பிரபு அவருடைய மறைவு தினம். சைத்தன்ய மகாபிரபுடைய மிகப்பெரிய தூய்மையான பக்தர், அவருடைய இன்னைக்கு மறைவு தினம். அவரோட கருணையோட ஏகாதசி கருணையுடனும் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய பக்தி விஷய கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து பயன் அடைக்கணும்னு சொல்லி எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கிட்டையும் 6 கோஸ்வாமிகளுக்கிட்டையும் ரூப ரகுநாதர், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, அனைத்து கௌரங்க மகாபிரபு பக்தர்கிட்டையும் நம்ம வந்து வேண்டிக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரே ஹரே. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட்டிங் த மூட் ஆஃப் த கோஸ்வாமி, இல்ல வைஷ்ணவருடைய குணங்களை எப்படி, அதாவது நம்ம குணங்களை வளர்த்துக்கணும், வைஷ்ணவ குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கணும். அந்த மூட்டு மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை வளர்த்துக்கணும். அது வந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, ராஜஜீவன் பிரபு, நீங்க இது எங்கேருந்து பிரபு பேசுறீங்க, யாரு கொடுக்குறா, யாருக்கு பேசுறா அப்படின்னு நினைக்கலாம். ஓகே ஓகே, இப்ப இந்த இதை வந்து யார் பேசுறாங்கன்னா, நான் போன வாரம் பேசியிருந்தோம் பாருங்க. போன வாரம் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கிள் இருந்து பேசுறோம். இஸ் ஹோலினஸ் அலாதர சுவாமி மகாராஜ் அண்ட் ஆல்சோ சில புரோபாதர் ஆர்டிக்கிள் இருந்து அவர் எடுத்து பேசினாரு. நிறைய கோஸ்வாமிகளோட கம்பைல் பண்ணி அவர் பேசியிருக்கிறாரு. அது ஒரு ஆர்டிக்கலா போட்டிருக்காங்க. அதுல வந்து இப்ப செகண்ட் பார்ட் வந்து நான் அதை வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம எடுத்து வந்து அதை நம்ம திருப்பி வந்து நம்ம கிளாஸ்ல பேசலாம். ஏன்னா நம்ம வந்து பக்தி விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டு வந்துட்டோம். வர்ணாச தர்மம்னா என்ன, அது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப அடுத்து வந்து நம்ம மகாபிரபு சைடு போறோம். மகாபிரபு போறதுக்கு அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு தென் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது. அதான் பேசிட்டு மேபி ஜனவரி இல்லை பிப்ரவரி கௌரவ பூர்ணிமா கிட்ட நம்ம மகாபிரபு பத்தி பேசும்போது அது நிறைய கனெக்ட் ஆகும். அப்ப போன வாரம் வந்து என்ன பாத்தீங்கன்னா என்னது, பக்தி பாதையில வாய் நம்மளுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அதை பத்தி அந்த ஆர்டிக்கிள் நம்ம பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏன் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, ஏன் நம்மளுக்கு அந்த அந்த வலிமை இல்லை, ஏன் லாஸ் ஆகுதுன்னு. இப்ப அதோட கண்டினியூ தான் வந்து என்னதுன்னா வைஷ்ணவர்களுடைய மூட், கல்டிவேட்டிங் த மூட் ஆஃப் த வைஷ்ணவா இல்லைன்னா கோஸ்வாமிகளுடைய அந்த மூட்டுக்கு அந்த பாவத்துக்குள்ள அந்த பாவத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த பாவத்தை நம்ம உள் வாங்கணும். இல்லைன்னா வைஷ்ணவர்களுடைய தூய்மையான பக்தர் வைஷ்ணவர்களுடைய பாவத்தை உள்ள வாங்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தி வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். கல்டிவேட்னா நம்ம அடுத்த கட்ட நோத்தி எடுத்து போக முடியும். அது என்னது ஏதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்வாமினா வந்து என்ன அர்த்தம்னா, கோனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கோனா வந்து பாத்தீங்கன்னா பசு இருக்குல்ல, காவு இருக்குல்ல, அந்த பசுவையும் வந்து கோ தான் சொல்லுவாங்க. அதே சமயத்துல புலன்கள் இருக்குல்ல, சென்சஸ், கை, கால், கண்ணு, மூக்கு, வாயிலாம் இருக்குல்ல, இதையும் வந்து கோ தான் சொல்லுவாங்க. அப்ப புலன்களை கட்டுப்படுத்துறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறவங்க சுவாமியும் சொல்லுவாங்க. அப்ப புலன்களை கட்டுப்படுத்துறவங்களை வந்து கோ சுவாமி சொல்லுவாங்க. அதனால்தான் ரிஷிகேஷ சேவன பக்தி உத்தமம். ரிஷிகேஷான்னு ஒண்ணு எடுத்தனா அதோட அர்த்தம் என்னதுன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு பேர் இருக்கு ரிஷிகேஷான்னு. ரிஷிகேஷன் என்ன அர்த்தம்னா புலன்களுக்கு அதிபதி. பகவான் கிருஷ்ணன் தான் புலன்களுக்கு அதிபதி. எல்லா சென்சஸுக்கும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப். அப்ப அந்த புலன்களை வந்து பகவான் சேவைக்கு ஈடுபடுத்தும் போது, பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்தும் போது, பகவானோட சேவைக்கு ஈடுபடுத்தும் போது நம்மளோட புலன்கள் வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்படி வந்து பகவான் சேவைஸ்ல புலன்களை வந்து என்கேஜ் பண்ணி தன் புலன்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்க தான் கோஸ்வாமி. ஓகேவா,
புலன்களை வந்து கண்டமேனிக்கு விட்டவங்க, புலன்கள் மனம் போன போக்கில செய்யறவங்க, மனசு சொல்றதெல்லாம் செய்யறவங்க, இந்த புலன்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க, மூளைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க வந்து அவங்களுக்கு பேர் வந்து கோதாசன். ஓகேவா? கோதாசன். தாசனா சேவகன். புலன்கள் மனசு திடீர்னு ஆசைப்பட்டோன்னே உடனே அதை போய் சேருது. மனசு திடீர்னு வந்து இது பண்ணோன்னா உடனே போய் சேருது. மனசு வந்து அப்புறம் வந்து செஞ்சுட்டு திருப்பி வருத்தப்படுது. அந்த மாரி நிலையில இருக்கிறவங்க கோதாசன் என்ற அர்த்தம். மனதை கண்ட்ரோல் பண்றது, புலன்களை கண்ட்ரோல் பண்றது, அவங்களுக்கு வந்து பேர் வந்து கோஸ்வாமி என்ற அர்த்தம். ஓகேவா? அப்ப இன்னைக்கு நம்ம பேசப்பட்ட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்வாமி இல்லைன்னா வைஷ்ணவர், ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த மூட்டை நம்ம கொண்டு வரணும். அப்ப நான் எல்லா இடத்துலயும் நான் கோஸ்வாமி என்ற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து கோஸ்வாமி ஆகணும்னு அப்படி இமேஜ் பண்ண வேணாம். கோஸ்வாமி அண்ட் பிளஸ் வைஷ்ணவா, இந்த மூடை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேம் தான். வைஷ்ணவர்கள் தான் கோஸ்வாமி, கோஸ்வாமி தான் வைஷ்ணவர்கள். அப்ப அந்த அந்த மூட்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும் கிருஷ்ண பக்தியில. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தியோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப கிருஷ்ண பக்தியில இப்ப வந்து கோஸ்வாமி லெவல்ல இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து தூய்மையான பக்தர்களாக இருக்கிறவங்க, பியோ வைஷ்ணவா, சுத்த பக்தர்கள், இவங்களை ஏன் நம்ம கோஸ்வாமி இல்லைன்னா வந்து பியோர் டிபட்டி சுத்த பக்தர் சொல்றோம்னா, ரெண்டு குவாலிட்டி இருக்கும். ஓகே. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்போம். யாராக்கெல்லாம் அந்த சும்மா உங்களுக்கு என்ன கருத்துக்கு சொல்லலாம். அந்த முக்கியமா இந்த ரெண்டு குவாலிட்டி என்னது? அது கோஸ்வாமி எல்லாம் தூய்மையா வைஷ்ணவர்கள் சொல்லும் போது இந்த ரெண்டு குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். புலன்களை கட்டுப்படுத்திடுவாங்க, அது இல்ல, அது சொல்லியாச்சு அது. ஆனா அதை தவிர்த்து ரெண்டு குவாலிட்டி, முக்கியமான ரெண்டு தகுதிகள் இருக்கு. அது என்ன? ஜஸ்ட் சும்மா சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்சம் பேச. யார் புதுசா இருக்கணும் ட்ரை பண்ணலாம், யாராவது ட்ரை பண்ணலாம். ரெண்டு முக்கியமான குவாலிட்டி. எனிவான்? ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் புள்ளியா சொல்லி போட்டு ஆரம்பிங்க. வைஷ்ணவர்களுக்கு இல்லைன்னா கோஸ்வாமி சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு சொல்லுங்க பிரபு. கோஸ்வாமின்னா அவங்க வந்து திறந்துட்டாங்க. அவங்க வந்து எந்த ஜடப்பற்று எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அதாவது அவங்க வந்து தூய்மையான பக்தர் ஆயிருப்பாங்க. அப்ப அவங்க எந்த பற்றுமே இருக்காது. அவங்க வந்து சதா வந்து கிருஷ்ணாவை தான் நினைச்சிருப்பாங்க. ஓகே. அதாவது எந்த பட்டது எந்த பற்றுல இருக்கா சொல்ல வரீங்க? ஓகே, குட் பிரபு. அடுத்து அம்புஜம்மா சொல்லுங்க. புலன்களை அடக்கி ஆள்பவர்கள். அதே புலன்கள் அடக்கி அது சொல்லிச்சு. அது தவிர்த்து ரெண்டு முக்கியமான குவாலிட்டி இருக்கு. சரி, நான் அடுத்த ஆள் கேட்டு வரேன் மதஜி. வேற அடுத்து யாரு இது சொல்றீங்களா மதஜி? ஒன்னும் வச்சிருக்கீங்களா? பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சுசீலா மதஜி வாங்க, சொல்லுங்க. அவங்க எப்பவுமே வந்து சேவ மனநிலையில இருப்பாங்க. இன்னொன்னு வந்து பக்தர்கிட்ட மத்தவங்கிட்ட வந்து ரொம்ப ஹம்பலா இருப்பாங்க. சரி, ஓகே, வெரி குட். வேற அடுத்து இன்னொரு ஆளு. சரி, ரெண்டு முக்கியமான குவாலிட்டி வந்து என்ன நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, வெரி குட், நல்ல பாயிண்ட். ஆனா இங்க ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்க விஷயம் வந்து என்னன்னா, ஒரு புலன்களை கட்டுப்படுத்தணுங்க, இல்லைன்னா வந்து தூய்மையான வைஷ்ணவர்களாக வரக்கூடிய தகுதி படைச்சவங்க, இல்ல சுத்த பக்திக்குள்ள நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம சுத்த பக்தரா மாறி இருக்குன்னா ரெண்டு முக்கியமான குவாலிட்டி. அது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தூண் மாதிரி, ரெண்டு பில்லர் மாதிரி. அது ரெண்டு குவாலிட்டி வந்து என்னதுன்னா, மகாபிரபு சிசாஷ்டங்கள்ல சொன்ன அந்த மூணாவது சிசாஷ்டங்கம், கிரணாட் அப்படி சுனிச்சேன தரோரிவ சைஷ்ணுனா அமானின மானத்தேன கீர்த்தன்யா சதாஹரி. அதுல முக்கியமா அதுல மூணு விஷயம் இருக்கு. சுனிச்சேன, சைஷ்ணுனா, அமானின மானத்தேன. சுனிச்சேனா என்னதுன்னா ஹம்பிள்னஸ், பணிவு. சைஷ்ணுனா டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை. அமானிமானத்தேனா என்ன அர்த்தம்னா கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆன் அண்ட் ஆல். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், எந்த மரியாதையும் எதிர்பார்க்கறது இல்லை. இதுல முக்கியமா அதுல ரெண்டு எடுத்துருக்காங்க. என்னதுன்னா ஹம்பிள்னஸ் அண்ட் டொலரன்ஸ், பணிவு அண்ட் சகிப்புத்தன்மை. இந்த ரெண்டு குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம பக்தியில சுத்த வைஷ்ணவராக மாறுறதுக்கும், நம்ம பக்தி வந்து தரமான பக்தியா மாறுறதுக்கும், நம்ம பக்தியில டேஸ்ட் கிடைக்கிறதுக்கும். அந்த லைன்ல நீங்க பாருங்க, திருநாடு அப்படி சுனிச்சேன்னு தரோ இவர் செய்யணும் அமானின மானத்தின மகாபுண்ணா சொல்லி கடைசியா சொல்றாரு, கீர்த்தன்யா சதாஹரி. கீர்த்தன்யா சதாஹரினா எப்போதும் நிரந்தர பகவானுடைய சேவையில் இருப்பாங்க, பகவான் நாம சொல்லியிருப்பாங்க.
அப்போ ஒருத்தன் நிரந்தரமா ஒருத்தன் நாம அதை சொல்ல முடியுதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்துல டேஸ்ட் இருந்தா தான் செய்ய முடியும். ஒரு விஷயத்துல டேஸ்ட் இல்லைன்னா அதுல வந்து சலிப்பு தட்டிச்சுன்னா யாருமே அதை செய்ய முடியாது. அப்போ மகாபிரபு 3 ஃபார்முலா கொடுக்குறாரு. சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், ஹம்பிள்னஸ் பணிவு, அண்ட் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது இல்ல, மத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்றது. இந்த 3 குவாலிட்டியும் வந்து இந்த 3 முக்கியமான ஃபார்முலா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய தத்துவங்கள் புரியலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மிகப்பெரிய படிப்புலாம் சமஸ்கிருதம் தெரியல பிரபு, அதெல்லாம் படிக்க தெரியல பிரபு பரவாயில்ல, எனக்கு பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா, பக்தி சரூபமா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல பிரபு பரவாயில்ல, படிக்கிறதுல படிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது எல்லாத்தோட சாரம் அம்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது அஷ்டங்கம். இது ஏன் அவ்வளவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா, கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி, அதாவது சைத்தன்ய சரிதாம ஆசிரியர் என்ன சொல்லிருக்காரு, இந்த வார்த்தை இந்த 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 ஸ்லோகத்தை மட்டுமே ஒரு மாலை மாதிரி கோர்த்து நம்ம கழுத்துல மாட்டிக்கணும், இதுதான் வந்து அல்டிமேட் கோல். எஸ், கோஸ்வா இந்த விஷயம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹம்பிள்னஸ் அண்ட் டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை என் பணிவு. ஓகேவா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். We cultivate mood of the Goswami, we can truly Krishna, we can truly Krishna. நம்ம வந்து எப்ப இந்த கோஸ்வாமி இல்ல வைஷ்ணவ இந்த குவாலிட்டிஸை நம்ம வந்து கல்டிவேட் பண்றோமோ, கல்டிவேட்னா இது எப்ப நமக்குள்ள வந்து நடைமுறைப்படுத்துறோமோ, தென் நம்ம இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண உணர்வுக்கு நம்ம வந்து ரொம்ப ட்ரூவா இருப்போம், ரொம்ப உண்மையா இருப்போம், ரொம்ப ட்ரூலியா நம்ம சேவை செய்வோம். சாது குரு வைஷ்ணவர்களுக்கு நம்ம வந்து உண்மையாக சேவை செய்வோம். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அனுகத்தியா சொல்லுவாங்க. அனுகத்தியானா என்ன அர்த்தம்னா, ஃபுல்லா நம்மள வந்து குரு எனக்கு கிருஷ்ணன் கிட்ட ஒப்படைக்கிறது, சப்மிட் பண்றது, சரண்டர் அடைகிறது தான் அனுகத்தியா. இந்த அனுகத்தியம் எப்போ வரும், இந்த ஹம்பிள்னஸும் இந்த டொலரன்ஸும் இந்த சகிப்புத்தன்மையும் இந்த பணிவும் இருக்கும் போதுதான் இது வரும். இந்த 2 குவாலிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்ப்போம், அது ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வராரு. இதுல நிறைய விஷயங்களுக்கு இந்த 2 குவாலிட்டிஸ் எப்படி டெவலப் பண்றது, அதுக்கு என்ன 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 வகையான சொல்யூஷன் நம்ம செய்யணும், எல்லாமே இருக்கு இதுல. அப்ப ரியாலிட்டியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ரியாலிட்டியில நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 2 குவாலிட்டிஸையும் வந்து நம்ம டெவலப் பண்றதுல கொஞ்சம் நம்ம தவற விட்டுறோம், கொஞ்சம் லேக் ஆயிருது. பிகாஸ் காரணம் என்னன்னா, நம்ம வந்து என்ன சொல்றது, we lack the necessary strength and intelligence. The reality we disqualify. Actually நம்ம வந்து பாத்தீங்கன்னா உண்மையில் நம்மளுக்கு வந்து இந்த 2 குவாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் நம்ம தகுதி இன்னும் ஆகல. நம்ம அதாவது இந்த ஹம்பிள்னஸும் இந்த டொலரன்ஸ்க்கும் சகிப்புத்தன்மைக்கும் இந்த பணிவுக்கும் நம்ம ஒன்றும் குவாலிஃபைடா ஆகல, தகுதி படிச்சவள ஆகல. தட்ஸ் வாய் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்மீகத்துல வீக்கா ஆகுறது, ஆன்மீகத்துல நம்ம ரொம்ப சோர்வா ஆகுது, ஆன்மீகத்துல அலட்சியத்தன்மை ஆகுறது, சேவிஸ்ல வந்து என்னது அட்டாச்மெண்ட் இல்ல, சேவிஸை தவிர்த்து பகவான சேவை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே இது. பிகாஸ் இது எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வருதுன்னா ஹம்பிள் அண்ட் டொலரன்ஸ். இந்த 2 விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நீங்க வந்து பாத்துக்கோங்க, இப்ப மகாபிரபு கீர்த்தனையா சதாஹரி சொல்ற அந்த ஸ்லோகத்துல, திருநாபி சுனிச்சே தருவ விவசாயம் அமானியமானத்தின் கீர்த்தனை சதாஹரி, தொடர்ந்து சேவைகள் செய்ய முடியும். நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தா போகும், எல்லாமே நல்லதா போகும், எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு கிடையாது. பீஸ்ஃபுல்லா எல்லாமே போகும்னா நம்ம இந்த லோகத்துல இருக்கிறது அவசியமே இல்லை. நம்மளுக்கு பகவான் லோகத்துல தான் நம்ம இருக்கணும். இல்ல நான் வந்து பிருந்தாவனம் போயிட்டேன்னா, நான் மாயாபுரம் போயிட்டா நான் அங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பேன் கிடையாது. ஒவ்வொரு டெம்பிள்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாத்துக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து நடந்துட்டே தான் இருக்கு. நான் எப்போதும் சொல்றதுதான், நீங்க பிருந்தாவனத்துக்குள்ள போனாலும் சரி, மாயாபுரம் போனாலும் சரி, பெரிய டெம்பிள் போனாலும் அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகளுக்கும், அங்கேயும் ஒரு அரசியல் புருஷலுக்கும் அங்கேயும் வந்து ஒரு கான்ஃபிளிக் எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம வந்து பீஸ்ஃபுல்லான இடத்தை தேடி ஓடிட்டே இருந்தோமே, ஆனா நம்மளுக்கு எங்கேயுமே வந்து நம்மளால வந்து இந்த ஹம்பிள்னஸ் டொலரன்ஸ் கல்டிவேட் பண்ண முடியாது. இந்த பணிவையும் இந்த டொலரன்ஸ் சகிப்புத்தன்மையும் நமக்குள்ள உருவாக்க முடியாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல நம்மளுக்கு சேஃபிஸ் இருக்கோ, எங்க நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரோ, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் நம்ம போக முடியுதோ, நான் இங்க தான் செய்வேன், இங்க நான் செய்ய மாட்டேன் அப்படி கிடையாது. பகவான் எல்லா இடத்திலும் இருக்கின்றார், எல்லா டெம்பிளும் இருக்கின்றார், எல்லா வகையிலும் நம்மளுக்கு சேவைஸ் கொடுத்துதான் இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு பகவான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரோ அங்கங்கெல்லாம் நம்ம வந்து கலந்து கொண்டு நம்மளோட சேவைகளை செய்யணும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வாரம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதோட ஒரு சின்ன கண்டினியூஸ் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வந்து பக்தியில வந்து நம்மளுக்கு வீக்கா ஆகிறதுக்கு காரணமே வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு லிட்டல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேவை மனப்பான்மை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுனால தான் நம்மளுக்கு பக்தியில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. என்னோட சொல் நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னொன்னு காரணம் என்னதுக்கு ஆகுதுன்னா, நம்மளை வந்து பகவான் டெஸ்ட் பண்றாரு. ஓகேவா? அப்ப நம்ம அந்த சேவிஸ் எட்டிடியூட் சேவா விருத்தி இருக்கும் போதுதான் சேவா விருத்தி சேவைகள் அந்த சேவை செய்யறதுக்கு ஆர்வம், சேவை செய்யறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அது என்ன சொல்றது, சோ மச் என்ன டிஃபிகல்ட்டி வந்தாலும் என்ன வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அது எதிர்நோக்கக்கூடிய மனசக்தி, மன தைரியம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், கிருபா பல ஆன்மீக பலம் வந்து பகவான் நம்மளுக்கு கொடுப்பாரு. எஸ்பெஷலி நித்யானந்த பலராம நம்மளுக்கு கொடுப்பாரு. பிகாஸ் பலராம் இஸ் ஆதி குரு. இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உதாரணம் மேத்தமெட்டிக்கல் நம்ம செய்யும் போது இந்த ஃபார்முலா வச்சாதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகேவா? இப்ப 2 + 2 4, 2 × 2 5, நமக்கு 4 தெரியும். ஆனா அந்த கால்குலேட்டர் நமக்கு இது பண்ணோம்னா நம்ம 2 + 2 தான் போடணும். அந்த ஃபார்முலா எழுதணும் நம்ம = 4. அப்ப இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம நிம்மதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், நம்ம கிருஷ்ண பக்தி நாம டேஸ்ட் கிடைக்கும் எல்லாம் பண்ணணும்னா இதுதான் அந்த ஃபார்முலா. இதுதான் ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பெரிய பெரிய லெக்சரை வந்து கட் பண்ணி ஆர்டிக்கலா போடுறாங்க. இப்ப என்ன மாதிரி ஆளுங்க நாங்க என்ன பண்றோம், அந்த ஆர்டிக்கல் திருடி நாம வந்து இது பகவானுக்காக பக்தருக்காக கொடுக்குறோம். ஆக்சுவலி நம்ம வந்து சொந்தமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை கிருஷ்ண பக்தியில. ஆச்சாரியர்கள் குருமார்கள் எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. அவங்க பேசாததுல நம்ம ஜஸ்ட் அதை எடுத்து உணர்ந்து டைஜஸ்ட் பண்ணி அதை டெலிவரி பண்ணாலே போதும். சும்மா கிளிப்பிள்ள மாதிரி எடுத்து பேசக்கூடாது. அப்ப எனக்கும் பெனிஃபிட் இல்லை, உங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை. அது முடிஞ்சிருக்கு உணரணும். உணர்ந்து அதை வந்து கல்டிவேட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? பகவான் கருணையோட. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹம்பிள்னஸ், இந்த டொலரன்ஸ், ஓகேவா, அது பிரச்சனையா இருக்கு. அது நம்ம ஒன்றும் கல்டிவேட் பண்ணல, அது நம்ம டிஸ்குவாலிஃபையா இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பலமும் அந்த இன்டெலிஜென்டும் ததா புத்தி யோகம். இந்த ஹம்பிள்னஸ் அமைச்சு, இந்த ஹம்பிள்னஸும் இந்த டொலரன்ஸும் குறையும் போது நமக்கு ஆன்மீக பலமும் என்னோட ததா புத்தி யோகம், அந்த இன்டெலிஜென்ட், அந்த ஆன்மீக ஞானமும் அதுவும் குறையுது. ரெண்டாவது விஷயம். ஓகேவா? அது நடக்கும்போது என்ன ஆகுது, மூணாவது விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு தூய்மையான பக்தர் யாருன்னு சொல்லி நம்மளால அடையாளம் காண முடியல. நம்மளுக்கு வந்து we develop so much doubt towards pure devotee. நம்ம தூய்மையான பக்தர்கள் மீது நம்ம நிறைய சந்தேகப்படுறோம். இவர் பக்தரை பாரு, இவர் வெள்ளைக்காரரு, இவர் இந்தியாக்காரர், இவர் கருப்பா இருக்காரு, இவரு கிளாஸ் கேட்ப, இவர் கிளாஸ் கேட்க மாட்டேன். நம்மளுக்கு வந்து நிறைய வந்து என்ன ஆகுது, நிறைய டவுட்ஸ் உருவாகுது, நிறைய டிஸ்கிரிமினேஷன் பண்றோம். தென் அந்த டவுட் என்ன ஆகுதுன்னா, தென் நம்மள வந்து அது வந்து என்ன ஆகுது, அது கண்டிப்பா அந்த மீது வைஷ்ணவர் மீது, குரு மீது, குருவோட வார்த்தை மீது, ஆச்சாரியோட வார்த்தை மீது நமக்கு டவுட் வரும்போது, ஆமா புரபா சொல்லிட்டாரு இதெல்லாம் நடந்துருமா, ஆமா இவரு சொல்லிட்டாரு இதெல்லாம் நடந்துருமா, இப்படி நம்மளுக்கு டவுட் அதிகமாக என்ன ஆகுது, நம்ம வந்து கிருஷ்ணரோட ஃபேவர்ல இருந்து நம்ம வெளியாயிருவோம். கிருஷ்ணன் நம்ம ஃபேவர் காட்ட மாட்டாரு. ஃபேவர் என்ன சொல்லுவாங்க, நம்ம தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மீது ஃபேவர் என்ன சொல்லுவாங்க, ஃபேவர் வந்து என்ன சொல்லுவாங்க இருக்க, கடைசி இருக்கீங்களா, டக்குன்னு சொல்றீங்களா? ஃபேவர் 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 சாதகமாக. எஸ், ஓகே, சாதகமாக. பகவான் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு வந்து இருக்க மாட்டார். பிகாஸ் காரணம் என்னன்னா, நம்ம அவரோட தூய்மையான பக்தரையே நம்ம வந்து சந்தேகப்படுறோம். எஸ், இது நடக்கும். ஆமா, நம்ம புறப்பாது சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா, ஆமா இவர் சொல்றது எல்லாம் அந்த காலம் சொல்லிட்டாரு சிஷ்டில. சரி, அதே மாதிரி புறப்பாத பக்தர்கள் வராங்க, அடுத்தது ஆச்சரியம் வராங்க, டவுட் உருவாக்கிடும். அதாவது பாத்தீங்கன்னா மாயா அந்த கார், அது மாயை வந்து நம்மளுடைய அறிவை கவர் பண்ணிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது, முதல் சொன்ன மாதிரி டொலரன்ஸ், ஹம்பிள்னஸ், பணிவு, அப்புறம் வந்து என்னது சகிப்புத்தன்மை, அது குறையும் போது நம்மளுக்கு ஆன்மீக பலம் குறையுது, அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ட் குறையுது, அந்த ஞானம் குறையுது. அப்படியே ஞானம் குறைய என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து நிறைய டவுட் வருது. சேவிஸ் மேல் டவுட் வருது, பகவான் மீது டவுட் வருது, விக்கிரகத்து மீது டவுட் வருது. என்னமோ கதையே சொல்றாங்க, விக்கிரகம் வந்து நடந்துச்சு, போனுச்சு, திரும்பினுச்சு, இது பண்ணுச்சுன்னு. நம்மளும் தான் எல்லாம் கும்பிடுறோம்,
எல்லாம் பண்றோம், ஒண்ணும் நடக்க மாட்டேது. நம்ம ஜெகநாதர் இது பண்ணாரா, கட்டையில நவுது வந்தாரா, நடந்து வந்தாரா? இங்க பார்த்தா வெறும் கட்டையா தான் நிக்கிறாரு. என்னமோ சாட்சி கோபால் கிருஷ்ணர் விக்கிரகமே நடந்து வந்து சாட்சி சொன்னிச்சா, இதை பார்த்தா கல்லாதான் நிக்குது, இதை பார்த்தா விக்கிரமா தான் நிக்குது. எஸ், இது நடக்கும். காரணம் என்ன? பிகாஸ் இந்த இந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப லேக் ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிட்டு வருது. ஆனா நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் நம்ம என்ன சரி பண்றோம், நம்ம என்னென்ன விஷயம் நம்ம சரிப்படுத்தணும், அதை பத்தி யோசிக்கிட்டே இல்லை. நம்ம எடுத்தோன்னு மொத விஷயம் யாரை பிளேம் பண்ணுவோம், யாரை குறை சொல்லுவோம், எடுத்தோன்னு பகவான் முடிஞ்சு. ஆமா, உனக்கு நான் அவ்வளவு பண்ணேன், இது பண்ண, கோப்பா நீ என்ன பண்ண, எனக்கு பகவான் ஜெகநாதன் நீங்க என்ன பண்ண, உனக்கு இத்தனை வாட்டி நான் நெய்வலுக்கு போட நீ எனக்கு பண்ணியா? எஸ், பிளேம் பண்ணுவோம். பிகாஸ் காரணம் என்ன? அந்த இன்டெலிஜென்ட் ஆன்மீக ஞானம் அறிவு வந்து நம்ம குறைஞ்சிரும், அப்படியே குறைஞ்சிரும். காரணம் என்ன? இது எல்லாமே நம்மளுக்கு லேக் ஆகுது. நம்ம வந்து கோஸ்வாமி வைஷ்ணவர் குவாலிட்டிஸ அந்த அந்த மூடை நம்ம டெவலப் பண்ணல, நம்ம கல்டிவேட் பண்ணல. அதனால இது எல்லாமே அப்படியே மெட்டீரியல். நம்ம நிறைய வந்து பாத்தீங்க அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கம் கொள்றது அசோசியேஷன் வந்து நம்ம பக்தரோட சங்கம் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் அசோசியேஷன் வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் மாராட்சி கிளாஸ் இவங்களோட விஷயத்துல நம்ம எங்கேஜ் இருக்க நம்ம மண்டை மூளை எல்லாமே ஒழுங்கா இருக்கும். நிறைய பௌதிக விஷயங்கள்ல வந்து அப்படியே வந்து நிறைய இப்ப நம்ம பௌதிக விஷயங்கள்லாம் எல்லாம் விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உடனே விட முடியாது. திடீர்னு வந்து நேற்று பேஞ்ச மழையில காலாம் பூக்குற மாதிரி உடனே எல்லாம் வடக்கெடுக்குன்னு நடந்துடாது, டைம் எடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும். கல்டிவேட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா பகவானே சொல்ற பகவத்கீதையில அர்ஜுன் கிட்ட, அர்ஜுனா அதாவது நித்தியமான பயிற்சி மூலியமா தான், அதாவது பாத்தீங்கன்னா இட்டர்னலா நித்தியமா தொடர்ந்து கண்டினியூஸா பிராக்டிஸ் மூலியமா தான் நீ வந்து இந்த கிருஷ்ண பக்தியை வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அர்ஜுனுக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பிராக்டிஸ் தேவைப்படுது. ஆனா நமக்கு ஏன் நம்ம வீக் ஆகும் பிரச்சனை ஆகுதுன்னா, நம்மளோட பிராக்டிஸ் வந்து நம்ம பிராக்டிஸ்லயே பிரச்சனை இருக்கு. நம்ம எங்க வீக்கா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம சொந்தமா அனலைஸ் பண்றதுக்கு நம்ம விருப்பப்பட மாட்டோம். அனலைஸ் பண்றது என்னன்னா, நம்மளே வந்து சொந்தமா பரீட்சை பண்றதுக்கு நம்ம எங்கட வீக்கா இருக்கோம் சொல்லி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வந்து ஆர்வம் இல்லாம இருக்கும். சும்மா செய்வோம், அப்படியே சண்டை போவோம், இது பண்ணுவோம், எல்லாம் சாண்ட் எல்லாம் பண்றோம், ஓகே போயிடும். ஓகே ஆகாது. சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி ஆகும். ஆனா அந்த சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி ஆகுறதுக்கு நிறைய உழைப்பு போட வேண்டியது இருக்கு. நிறைய நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம வந்து தூக்கி போடணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் மாத்த வேண்டியது இருக்கு. இல்லைன்னா வந்து நம்ம வந்து நிறைய நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும். நிறைய விஷயங்கள் ஆச்சரியம் கொடுத்து போயிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒண்ணு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு வர்றாரு இந்த ஆர்டிகல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து எங்க விட்டுட்டோம், எங்க நம்ம தப்பு பண்றோம், இதெல்லாம் நம்ம எப்படி கல்டிவேட் பண்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்தர்கள் மீது திருப்பி கம் டு பாயிண்ட், பக்தர்கள் மீது அதிகமான சந்தேகம், தூய்மையா பக்தர்கள் மீது, கோஸ்வாமி மீது, ஆச்சாரியர்கள் மீது, ஆச்சாரியர்கள் வார்த்தைகள் மீது, சாஸ்திரம் மீது நிறைய வந்து டவுட், இதெல்லாம் வர 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 என்ன ஆகும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர்கிட்ட இருந்து நம்ம விலகி போயிரும், பகவான் கிட்ட விலகி போயிரும். தென் என்ன ஆயிரும், நம்மளால வைஷ்ணவ குவாலிட்டிஸ நம்ம டெவலப் பண்ண முடியாது. வெளியில திலக்கு போட்டுட்டு நம்ம வந்து நம்ம சீக்கா வச்சு நம்ம வெள்ளை சட்டை போடலாம். ஆனா குவாலிட்டிஸை டெவலப் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து நம்ம உள்ளுக்குள்ள அந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ணணும். அந்த குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணாத வரைக்கும் நம்ம வெளியில எவ்வளவு டிராமா போட்டாலும் அதை மற்றவங்களை ஏமாத்தலாம், பகவானை ஏமாத்தவே நம்ம முடியாது. அதாவது ரிசல்ட் நம்ம பரீட்சை வந்து பாத்தீங்கன்னா பகவான் நம்ம வைக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள என்னவா இருக்கும் அதை வச்சுதான் நம்ம பரீட்சை. அதனால பகவத்கீதை 8வது சொல்றாரு, எம் வாபி ஸ்மரன் பாவம் தெக்த அந்தே கலைவரம்னா இந்த உடம்பு விடும்போது நீ மனசுல என்ன நினைச்சிருக்கியோ அதை வச்சுதான்ப்பா உனக்கு அடுத்த பிரிவினை. நீ வெளியில என்ன டிசைன் இருக்கு அதை வச்சு நம்மளுக்கு இல்ல. அதனாலதான் சொல்ற ஜென்ம கர்மா சாமி தீபம் ஏவம் யோகி தத்துவத்தை புரிஞ்சுக்கோ. வெறும் சரித்திரம் மட்டும் புரிஞ்சுக்கிற, சரித்திரம் கதைகள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா அதோட விஷயம் முக்கிய விஷயம் என்னன்னா பகவான் தத்துவங்களை புரிஞ்சுக்கோ, பக்தி தத்துவம் புரிஞ்சுக்கோ. இது வந்து இட்ஸ் ஆல் நம்ம பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றது இது எல்லாமே பக்தி தத்துவம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தியில நம்ம எங்கெங்கெல்லாம் இதா இருக்கும், எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கும், இதெல்லாம் வந்து அதை எடுத்து பேசுதான் இஸ் தத்துவம். இப்ப இதெல்லாம் வந்து ஒண்ணு நம்ம கரெக்ட் பண்ணணும். எங்க நம்ம வீக்கா இருக்கோம், எது இருக்கா, ஓகே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த கிளாஸ்ல, இதெல்லாம் நம்ம எங்க கரெக்ட் பண்ண போறோம், எங்க விட்டுருக்கோம், அதுக்கு என்ன வழிமுறை, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து வைஷ்ணவ குவாலிட்டி டெவலப் பண்ண முடியாது. தென் அதனால நம்மளுக்கு சொன்ன மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கிரிப் அந்த பலம் அந்த வீக் ஆகிட்டே இருப்போம்.
ஓகேவா? ஆஹ் நம்மளுக்கு அந்த ஆன்மீக ஞானம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளர 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 நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, தென் நம்ம வந்து தூய்மையான பக்தர்கள் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆன்மீக ஞானம் அந்த ததா புத்தி யோகம் சேத சததம் யுக்தானம் பஜந்தி பிரித்தி பொருக்கும் ததாமி புத்தி யோகம். அந்த புத்தி யோகம் பகவான் எப்படி கொடுக்குறாரு? சேத சததம் யுக்தானம் பஜந்தி பிரித்தி பூர்வக்கம். பகவானுக்கு நம்ம பிரித்தின்னா வந்து பாத்தீங்கன்னா அன்போட கொஞ்சம் சின்சியரா நம்ம வந்து அவருக்கு வந்து கொஞ்சமாவது சின்சியரா என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் நேர்மையாக அன்போடு நம்ம எது செஞ்சாலும் ஏதாச்சும் சேவை செய்யும் அது நேர்மையா செய்யறோம். ஒரு நிவர்த்தி பண்றீங்க, இல்ல வந்து டெம்பிள் வெளியே கூட்டுறீங்க, இல்ல வீட்டுல இருக்கிற பகவான போட்டோ நல்லா வந்து தூசி இல்லாம ஒழுங்கா வச்சிருக்கோம் வச்சுக்கீங்களேன், அதுவே பகவான் சந்தோஷப்படுவாரு. அப்ப டெம்பிள் நம்மளால முடிஞ்சிருக்கு என்ன சேவை செய்யறோம். நான் வந்து கிளாஸ் தான் கொடுப்பேன், ஏன் முன்னுக்கு வந்து குப்பை வந்து நிறைஞ்சு போயிருக்காது, நம்ம கட்ட முடியாதா? எல்லாமே டாய்லெட் வந்து என்னது 2 வாரம் 3 வாரம் ஆச்சு சுத்தம் பண்ண முடியாதா? எல்லாமே சேவிஸ் தான். அதாவது பூஜாரி சேவை தான் டாப்பு. என்னது வெளியில வந்து டெம்பிள் வெளியில கூட்டுறது வந்து அது வந்து தாழ்வான சேவிஸ் கிடையாது. சேவிஸ். ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த பக்தர் பூந்தாண்டம் நினைக்கிறேன், இஸ் கேரளால. அவர் வந்து கடைசி காலகட்டத்துல அவர் தூய்மை பக்தர். அவர் கடைசி காலகட்டத்துல கிளம்பும் போது அந்த கோயில்ல நின்று அவர் கேட்கிறாரு, யாரெல்லாம் வந்து என் கூட வைன் கூட்டத்துக்கு வரீங்கன்னு கேட்கிறாரு. எல்லாம் பாக்குறாங்க. பக்த பூந்தாண்டமா இல்ல யாரோ ஒரு ஆழத்துல, சரி நான் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அவங்க எல்லாம் பாக்க, என்ன இவர் என்ன திடீர்னு இப்ப கேட்கிறாரு, திடீர்னு எப்படியா வயல்ல வைகுண்ட போக முடியும் எல்லாமே. அப்ப எல்லாம் வந்து எல்லாம் டவுட் ஆகுறாங்க. அப்ப அங்க வெளியில வந்து ப்ரூம் ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளியில கூட்டி இருக்கிற ஒரு பாட்டி ஆயமா, பிரபு வைஷ்ணவரே வைஷ்ணவ டாக்கூர் பகவானே இந்த பக்தரே பிரபு, நான் உங்க கூட வந்துடுறேன், என்னை கூட்டிட்டு போங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையில் நடந்தது. அந்த பாட்டிமா வந்து அந்த பக்தர் வந்து 2 பேரும் வந்து பகவான் லோகத்துக்கு நேரடியாக கிளம்பி போனாங்க. பிகாஸ் காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஹம்பிள்னஸ், அந்த டொலரன்ஸ், இது நம்ம ஹெவியா நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, சகிப்புத்தன்மையும் அப்புறம் வந்து என்னது பணிவும் வந்துருச்சுன்னா, தென் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா குவாலிட்டியும் டெவலப் ஆயிடும். எல்லா குவாலிட்டியும் நம்மளுக்கு டெவலப் ஆயிடும். எல்லா குவாலிட்டி டெவலப் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த ததா புத்தி யோகம், அந்த பிரீத்தி பூர்வகம் அன்போட சேவை செய்யும் போது அந்த புத்தி யோகம் கொடுப்பாரு. அந்த புத்தி யோகம் நமக்கு இன்டெலிஜென்ட். அந்த இன்டெலிஜென்ட் எப்ப கிடைக்கும்? நம்ம அன்போட, அதான் சததாம் யுக்தானம் பஜாந்தி பிரீத்தி பூர்வகம் அன்போட சேவை செய்யும் போது அவர் என்ன சொல்ற இடத்துல என்ன சொல்றாரு? ததா புத்தி யோகம் சொல்றாரு. வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த நம்ம தூய்மையான பக்தரை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம தூய்மையான பக்தர்கள் வந்து யாருன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளை எப்போதும் நம்ம வந்து கீழ்நிலையில வைப்போம். இதுதான் வந்து இன்டெலிஜென்ட், பகவான் நம்ம கொடுக்குற இன்டெலிஜென்ட். எப்ப நம்ம ஒரு தூய்மை பக்தரை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம்னா, எப்ப அந்த அந்த மூட் டெவலப் ஆகும்னா, எப்ப நம்மளோட நிலைமைய, நம்மளுடைய பொசிஷனை நம்ம வந்து கீழே தூக்கி வைக்கிறோமோ. எஸ், ஐ எம் வெரி ஃபாலன் சோல். அதாவது பகவானே நான் ரொம்ப கீழ்பட்ட ஆத்மா, எனக்கு எந்த இன்டெலிஜென்ட் இல்லை, எனக்கு எந்த அறிவும் இல்லை, எந்த ஞானமும் இல்லை, நீங்க தான் எனக்கு காப்பாத்தணும், வைஷ்ணவ கோஸ்வாமி, வைஷ்ணவ தாக்கூர், குருதேவா, பகவானேன்னு எப்ப நம்ம பொசிஷனை கீழே இறக்குறோமோ, தென் வைஷ்ணவ மூட் டெவலப் ஆகும். திஸ் இஸ் அதோடைய சொல்யூஷன். ஓகேவா? அதனால புரோபாதர் வந்து மகாராஜ் இங்க என்ன சொல்லிருக்காங்க, அந்த ஆர்டிக்கல்ல ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. புரோபாதர் என்ன சொல்லுவாரா, வி நம்பர் 1 ஃபூல் அண்ட் ராஸ்கல். நம்ம வந்து நம்பர் 1 ஃபூல் அண்ட் ராஸ்கல், நம்ம நம்பர் 1 முட்டாள்கள் அண்ட் ராஸ்கல் சொல்லியிருக்காரு. அது ஏன் சொல்லிருக்கிற நல்லா கேட்கணும் இந்த வார்த்தையா. புரோபாதர் சொல்றாரு, நம்ம வந்து என்ன பண்றோம், நான் புரோபா என்ன வார்த்தை யூஸ் பண்ணேன்னா குரு மார வித்யா. குரு மார வித்யானா என்ன அர்த்தம்னா, புரோபாதர் இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, we learn everything from குரு. நம்ம எல்லாத்தையும் குரு கிட்ட இருந்து கத்துக்குவோம். then use the same knowledge, then kill the guru. அதே நாலேஜ், அதே அறிவை வச்சுக்கிட்டு அதே குருவை நம்ம வந்து கீல் பண்ணுவோம். அதே குருவை நம்ம வந்து என்னது அவரை வந்து தாக்குவோம் நம்ம. அது என்னன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றது, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, அந்த குருவை தாக்குறது, குரு கீல் பண்றது என்ன அர்த்தம்னா, இட்ஸ் மீன்ஸ் டவுட் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அந்த குரு மீது, அந்த ஆச்சாரிய மீது, நம்மளோட குரு மீது அவரு சொல்ற வார்த்தைகள் நிறைய கட்டளை கொடுப்பாரு பாருங்க, அந்த வார்த்தைகள் மீது நம்மளுக்கு டவுட் வருத, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருவை நம்ம சாவடிக்கிறதுக்கு சமம் சொல்லி சொல்றாரு குருபாதர். எஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். குரு மூலியமா தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. குரு தான் நம்மளுக்கு ஆன்மீக ஞானத்துல கொடுக்குறாரு, ஆச்சாரிகள் தான் நம்ம கொடுக்குறாங்க. அந்த நாலேஜை வாங்கிட்டு அந்த நாலேஜ் வச்சே அவங்கள வந்து குத்துறது, கில் பண்றது. அதாவது என்ன நினைக்கிறதுன்னா, அது கில் பண்றதுன்னா, அந்த குத்துறதுன்னா என்ன அர்த்தம்,
இது நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் வந்து இப்ப பிராக்டிக்கல் காலகட்டத்தில் இப்ப 2025 நடக்குமா அதெல்லாம்? இப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த நினைக்கிறோம்ல, இதுதான் வந்து அவங்க கையில கத்திய வாங்கி நம்ம அவங்களே குத்துற மாதிரி இது. இது புரோபாஸ்வரர் நான் சொல்லல. அப்ப our doubt is a disloyal and forget develop mood of the gratefulness. எஸ், நம்மளோட டவுட் வரலாம், நம்மளுக்கு ஆன்மீக டவுட் வரலாம். ஆனா வைஷ்ணவர்கள் மீது, ஆச்சாரியர்கள் மீது, குருமார்கள் மீது அது டவுட் வரும்போது அது நேர்மையான டவுட் கிடையாது, அது உண்மையான டவுட் கிடையாது. அப்ப அதனால என்ன ஆகுனா, நம்ம வந்து பகவான் மீது பக்தி அந்த வைஷ்ணவ குவாலிட்டிஸ் அந்த மூடை டெவலப் பண்றதுக்கு நம்ம டெவலப் பண்ண முடியாது. வைஷ்ணவரோட மூடை டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா குரு மீது நன்றி விசுவாசம் கிரேட்ஃபுல்னஸ் அது இருக்காது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குருவை கீழ் பண்றது அர்த்தம். அவர் நாலேஜ் கத்துக்கிட்டு அவரே வந்து அவர் மீது டவுட் உருவாகுது. அவர் மீது ஐயோ நம்மளுக்கு குரு வந்து நம்மளுக்கு நிறைய நான் வந்து நான் சில விஷயங்கள் ஓபன் பண்ண முடியாது பப்ளிக்கா இருக்கிறதுனால. பட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது உண்மையிலே நடந்தது, நான் கண்ணு மண்ணுக்கு பார்த்தது, என்னோட பக்தி வாழ்க்கையில நான் வந்து பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். ஒரு ஃபேமிலி, அதுல வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து பக்தரா இருந்தாங்க, மனைவியும் பக்தரா இருந்தாங்க. பட் சம் டிசப்பாயிண்டட், சம் இஷ்யூ, அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால கணவர் வந்து அந்த கிருஷ்ண பக்தி விட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஆயிட்டாரு. அவர் திருப்பியும் வந்து அந்த 4 பாவ காரியங்களை வந்து அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மீட் ஈட்டிங், உயிரை கொண்டு சாப்பிடுறது, ஒரு அந்த இது சாப்பிடுறதுல வந்து திருப்பி அவர் பழைய மாரி போயிட்டாரு. பட் மனைவி வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, நல்ல சேவிஸ் நல்லா செஞ்சிருந்தாங்க, இட்ஸ் வெரி குட். பட் என்ன ஆயிடுச்சு, அவங்க அசோசியேஷன் பண்றத வந்து குறைச்சிக்கும் போது டேன் வந்து டெம்பிள் ப்ரோக்ராமுக்கு வந்து அட்டென்ட் பண்றதுல குறையுது. பிறகு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ப்ரோக்ராம் வரவே இல்லை, எனி சேவிஸ் எந்த சேவிஸும் எடுக்கிறது இல்லை, எல்லாம் அப்படியே 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 எல்லாம் பேக் அடிக்குது, எல்லாம் பேக் அடிக்குது. இஸ் இனிஷியேட்டட் டிவோட்டி ஹரிநாம் அண்ட் செகண்ட் இனிஷியேஷன் பிராமின் இனிஷியேஷன் எடுத்த டிவோட்டி எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் குரு நம்மளுக்கு குரு வந்து அந்த குரு வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த குரு வந்து அவங்களுக்கு எல்லா வகை கட்டளையும் கொடுத்துருக்காரு, நல்ல பிரச்சாரம் வந்து நல்ல சேவை செய்யுங்க. அந்த குரு வந்து குரு நம்மளுக்கு டீச்சர் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாரு, நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்குறாரு. இந்த பாவ வாழ்க்கையில வெளியாகி நீ வந்து பகவான் வந்து போறதுக்கு நீ தகுதி ஆகிறதுக்கு நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் வாங்குறாரு குரு. கரெக்டா இல்லையா? யாரு வாங்குவோம்? நம்ம பொண்டாட்டி, நம்ம கணவன், மனைவி வரைச்சு நம்ம பிள்ளைங்க வாங்குவாங்களா யாராச்சும் நம்ம பாவத்தை? யாரும் வாங்க மாட்டாங்க. நம்மள பென்ஷன் காசு வேணா வாங்குவாங்க தவிர நம்மளோட பாவத்தை யாருமே வாங்க மாட்டாங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா என் பாவத்தை மூட்டையை வந்து அப்படியே வந்து என் மகன் எடுத்துக்குவா, என் பையன் எடுத்துக்குவா, என் மனைவி எடுத்துக்குவா, என் கணவன் எடுத்துக்குவா? யாரும் எடுக்க மாட்டாங்க. என் சொந்த நம்ம அம்மா கூட எடுக்க மாட்டாங்க யாருமே. ஒன்லி குரு மட்டும் தான் எடுப்பாரு. தட்ஸ் வாய் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு ஒரு பேர் இருக்கு, பதித்த பாவன். பகவான் ஜெகநாதருக்கு எப்படி பதித்த பாவனோ வைஷ்ணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காரணம் மட்டும் கீழே இறங்கி நம்மளை காப்பாத்துக்க வந்திருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட குரு வந்து அந்த மாதாஜிக்கு வந்து ஹரிநாம் கொடுத்திருக்கிறாரு, பிராமின் கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் கொடுத்து குரு வந்து அவங்க வீட்டுல வர வச்சு நிறைய வாட்டி சேவை செஞ்சிருக்காங்க, சேவை பண்ணிருக்காங்க, இவங்களும் சேவை செஞ்சிருக்காங்க. பட் குரு வந்து அவர் வந்து இப்ப வந்து அந்த அவர் குரு வந்து மறைஞ்சிட்டாங்க, மறைஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்லோலி அசோசியேஷன் சரியா இல்லாம நிறைய வந்து அந்த அந்த பக்தி மூட்டை அந்த வைஷ்ணவ மூட்டை இப்ப சொல்றோம்ல அந்த கல்டிவேட் பண்ணாம எந்த வகை அசோசியேஷன் இல்லாம என்ன ஆயிடுச்சு, அவங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்லோலி அப்படியே திருப்பி பேக் டு மீட் ஈட்டிங், திருப்பி எல்லாம் பழைய மாரி போயிடுச்சு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, பக்தி பாதையில வந்து வர்றதுக்கு நம்மளுடைய சுக்குர்த்தி, நம்மளுடைய ஏதோ ஒரு நம்மளுக்கு போன பிரிவுல ஏதோ நம்ம செய்த ஒரு நல்ல காரியம், அது பேர் சுக்குர்த்தி சொல்லுவாங்க. புண்ணியம் கூட கிடையாது, ஏதாச்சும் பக்தி சுக்குர்த்தி நம்மளுக்கு இருக்கும். அது மூலியமா நம்மளோட ஃப்ரெண்டோ, நம்மளோட ஃபேமிலியோ, நம்மளுடைய ஏதோ ஒரு மூலியமாக பகவான் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பதி எடுத்து நம்மளுக்கு லட்டு மாதிரி கையில கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஆனா அதை நம்ம வந்து சரியா பயன்படுத்தலைன்னா நம்ம வந்து என்னதுன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூடகானா நம்ம வந்து முட்டாளுக்கு சமம்னு சொல்லி பகவத் சொல்றாரு. அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனு ஆசிரிதம். அதாவது நான் 2 கை ரூபத்துல இருக்கிறேன், நான் பகவான் கிருஷ்ணரா இருக்கும் போதே பக்தர் இல்லாத மூடர்களுக்கு முட்டாள்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டேன். அதே போலதான் பக்தி பாதையில வந்து திருப்பியும் வந்து அந்த திருப்பி பழைய வாழ்க்கைக்கு அந்த
அந்த சாக்கடை வாழ்க்கைக்கு திரும்பி போகும்போது நம்ம என்ன நினைப்போம், இவ்வளவு நாள் கிருஷ்ண பத்தியில இருந்து நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், இனிதான் எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கப்பா, போதண்டா சாமி, இனி இதோட விட்டு எல்லாத்தையும் எல்லாம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட எக்ஸ்ட்ரீம் லெவல். மாயா வந்து எந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து ஆக்குபைட் பண்ணிச்சு, மைண்டை பிடிச்சிச்சு, நம்ம மனசை பிடிச்சிச்சு. மாயாக்கு 2 வகை ஆக்டிவிட்டி இருக்கு. யாரும் சொல்ல முடியும்? நான் இப்ப நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 2 வகை மாயா கேட்கல. மாயாவோடைய இப்ப நான் சொல்றேன், மாயா வந்து 2 மாயா இருக்கு. ஒன்னு யோக மாயா, ஒன்னு மகா மாயா. அதாவது யோகா மாயா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து பகவான் பக்தி பாதை வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மகா மாயா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த உலகத்துல வச்சு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு நிறைய வகையான துன்பம் கொடுப்பாங்க. மகா மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான ஆக்டிவிட்டி இருக்கு, 2 வகையான செயல் இருக்கு. அது என்னது? அது யாரும் சொல்ல முடியும்? Avarnatmika Kriya and Pravartatmika Kriya. எஸ், ஆவரணாத்மிகா கிரியா நம்பர் 1. 2வது பிரகட்பாத்மிகா கிரியா. ஆவரணாத்மிகா கிரியா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்ம மனசு, நம்ம அறிவு, மூளையை வந்து அப்படியே கவர் பண்ணிடும் மாயா. என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, இதுக்காக கிருஷ்ண பக்தி யாவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு, சுத்தி பாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உன்னோட ஃபேமிலி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உன்னுடைய கம்பெனில இருக்க கொலீக்ஸு எல்லாம் சுத்தி இருக்கவங்க பாரு, எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க. வீக்கெண்ட் ஆனா, நல்ல மாசம் கடிச்சு ஆகனா, சம்பளம் சரியில்லாம மூச்சு எவ்வளவு அழகா அவங்க வெளியில சுத்துறாங்க, எவ்வளவு நல்லா சாப்பிடுறாங்க, எவ்வளவு நிறைய வந்து விதவிதம் இது பண்றாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இப்படி நம்ம மூளை இருக்கு, நம்ம மனசே இது வந்து ஒரு வில்லத்தனம் ஒண்ணு யோசிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா நம்மளோட அறிவை ஃபுல்லா கவ் பண்ணிடும், ஃபுல்லா நம்ம மண்டையை இருட்டாக்கிறோம். இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க, இது விட்டுட்டு ஓடுன்னு. செகண்ட் ஆக்டிவிட்டி மாயா என்ன பண்ணும்? பிரகட்பான் மிக கிடையாது, நம்ம பகவான் கிட்ட இருந்து தூரமா கொண்டு போயிடும். தூரமா கொண்டு போய் என்ன அர்த்தம்? நம்மளை திருப்பி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம், நம்ம என்னென்ன அட்டுழியம் பண்ணுமோ, என்னென்ன கெட்ட விஷயம்லாம் பண்ணுமோ, திருப்பி அந்த விஷயத்தையும் நம்ம திருப்பி பண்ண போயிடணும். அதை நம்ம மாயா அடுத்த கட்ட என்ன தான் பண்ணும்? நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தி விட்டுட்டு நம்ம திருப்பியும் பகவான் விட்டுட்டு நம்ம வந்து திருப்பியும் வந்து பழைய வாழ்க்கைக்கு, பழைய அந்த சாக்கடை வாழ்க்கைக்கு நம்ம திருப்பி போயிட்டோம் வச்சுங்களேன், அது என்னமோ நம்ம மிகப்பெரிய ஒரு பெருமையா நினைக்கும். அது அப்பா இனி அந்த கிருஷ்ண பக்தி விட்டுட்டு, இந்த கிருஷ்ணகிரி இனிமே பக்தி பண்ணி என்ன இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம திருப்பி இந்த பழைய வாழ்க்கை போறது, அது பெரிய இன்டெலிஜென்ட் நினைக்கும், பெரிய அறிவாளிதனமா நினைக்கும். இதான் மாயாவோட எக்ஸ்ட்ரீம் லெவலோட ஆக்டிவிட்டி. ஆவரண மிக்க கிரியா நம்ம அறிவை கவர் பண்ணிடும், பிரகட்பான் மிக்க கிரியா நம்ம கிட்ட தூரம் கூட்டு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லோகத்துல சிவபிரமணியம் சொல்றாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதி. பகவான் நாம சொல்லு. நான் பப்ளிக்ல சில இடத்துல கருமாதி இந்த மாதிரி வந்து பொது மக்கள் இருக்கிற இடத்துல பேசும்போது அந்த மூடமதியை வந்து நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா அழுத்தி சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து அவங்க புதுசு கொஞ்சம் சென்சிட்டிவா ஆயிடுவாங்க. பட் வந்து அந்த மூடமதி என்ன ஆகுதுன்னா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். மூடமதி என்ன அர்த்தம்னா, டைரக்டா சொல்லணும்னா, பச்சையா சொல்லணும்னா, பகவான் நாம சொல்லியா, பகவான் நாம சொல்லு, பகவான் நாம சொல்ல, நம்ம எல்லாருமே யாராவது சொல்லி அவன் எல்லாம் முட்டாளுக்கா சமம் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அப்ப நம்ம வந்து கம் டு பாயிண்ட். அப்ப வந்து பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, குரு மாற வித்யானா அவர் நாலேஜ், அவர்கிட்ட நாலேஜ் வாங்கி அவரே குத்துறது. இதுதான் குரு கட்டளைகளை, குரு விஷயத்தை மீறுது, குருவை சொல்றதை கேட்காம இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்? குரு மாற வித்யா, குருவே குத்துறது. அவர்கிட்ட இந்த கத்தியை வாங்கி அவர் நெஞ்சில நம்ம குத்துறதுக்கு சமம். இது நான் சொல்ல பிரபுபாத் சொல்றது. ஓகேவா? அப்ப only Krishna favor can be truly recognize this reality and understand the actual position. எப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம மீது சாதகமா இருக்கிறாரோ, எப்ப பகவான் நம்ம மீது ஃபேவரா இருக்கிறாரோ, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏஸ் நான் இங்க வீக்கா இருக்கேன், நான் இதை பண்ணிருக்கேன், இந்த தவறு பண்றேனே, இதெல்லாம் நம்ம அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். எப்ப பகவான் கிருஷ்ணர் நம்ம மீது ஃபேவரா இருக்கும் போது, நம்ம மீது சாதகமா இருக்கும் போது. ஓகேவா? ஐயோ நான் ரொம்ப, அப்பதான் நம்ம உணர்வு, ஐயோ நான் ரொம்ப கீழ்நிலையா இருக்கேன், நான் என்னால எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் பகவான் தான் செய்யறாரு, நான் ஒண்ணுமே செய்யல, நான் வந்து எனக்கு எந்த தகுதியும் இல்லை, இப்படி எல்லாம் வந்து எப்ப நினைக்க வரும்னா, பகவான் நம்ம மீது ஃபேவரா இருக்கும் போது, பகவான் நம்ம மீது சாதகமா இருக்கும் போது. ஐ எம் நத்திங். அடுத்து என்னது, நான் வந்து செய்யற சேவையை பகவான் எப்படி எடுத்துக்குவாரு, குரு திருப்தி அடையாம பகவான் எப்படி எடுத்துக்குவாரு. அப்புறம் வந்து என்னது, எனக்கு எந்த வகையான புண்ணிய கர்மமும் இல்லை, எந்த வகையான எனக்கு எந்த ஆன்மீக பலமும் இல்லை, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், குருதேவா என்னோட சேவை தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. இந்த மேல எப்ப வந்து நம்மளால நினைக்க வரும்,
எப்ப பகவான் நம்ம மீது கருணை காட்டுறாரோ, எப்ப நம்ம மீது கருணை காட்டுறாரோ, எப்ப நம்ம மீது ஃபேவரா இருக்கிறாரோ, அப்போதான் இந்த விஷயங்கள் வரும். நம்ம பொசிஷன் நம்ம என்னைக்குமே கீழே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஒரு ஃபேக்டரியில இல்ல கம்பெனில இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, வாட் எவர் நீங்க என்ன பண்றீங்களோ, இந்த பௌத்திக உலகத்துல வெளியில வந்து நீங்க நல்லா சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இன்னும் ஏர்ன் பண்ணணும்னா, நீங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் இருக்கிறால, உங்களுக்கு மேல ஒரு 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 தலைவர் இருப்பார், ஒரு எஜமானன் இருப்பாரு. அவரை நீங்க காக்கா பிடிக்கணும். நீங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணும். பாஸ் நீங்க பாரு, நான் இதை செஞ்சேன், பாஸ் நான் இதை செஞ்சேன், நான் அப்புறம் இதை நான் இம்ப்ரூவ் பண்ணேன், இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட் நான் செஞ்சிருக்கேன், இது பாருங்க. இப்படி சொல்லும் போது அது வெளியில யார்கிட்ட இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் சரி, ஒரு முதலாளி கிட்ட, முதலாளி பாருங்க இது பண்ண அது பண்ண, நீங்க பாருங்க நீ வராதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், நான் பாருங்க அதெல்லாம் பண்ண, நீங்க சொல்லி காட்டிட்டே இருக்கணும். அப்பதான் பௌதிகத்தில் நீங்க வந்து முன்னேற முடியும். ஆனா ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல்ல இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். நீங்க நம்மள வந்து எப்பவுமே நம்மளுக்கு கீழே இறக்கிக்கிட்டே இருக்கணும் நம்மளைய. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோபி பிருத்து பாத கமலியோ தாச 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 அனுதாசா. எப்பவுமே நான் வந்து தாசனுக்கு தாசன். நான் வந்து ராதாரணிக்கோ இல்ல ராதாரணியோட சகிகள் லலிதா விசாகாக்கோ இல்ல மஞ்சரிகளுக்கோ நான் அவங்களுக்கு சேவகன் இல்ல, அவங்களோட சேவகனுக்கு 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 நான் சேவகன். அதான் தாச தாச அனுதாசா. நமக்கு எப்பவுமே நம்மளை கீழே இறக்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம கீழே இறக்கிட்டே இருக்கணும். நம்மளை கீழே இறக்க 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 நம்மளுக்கு ஹம்பிள்னஸ் டொலரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகிட்டே வரும். தட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றது சீக்ரெட். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டே அதுதான். எல்லாமே எல்லாம் குரு கிருஷ்ணன் செய்யற பிரபு மாதாஜி எல்லாம் அவர் செய்யறாரு. ஏதோ நம்ம வந்து அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து நம்ம சேவை செய்யற எல்லாம் அவரோட கருணை தான். நம்ம நிறைய பேர் பாராட்டுவாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அது அது பாராட்ட வந்து நீங்க பாராட்ட இருந்தீங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம வந்து சொல்றது நம்ம தகுதியும் இல்லை. பக்தர்கள் பாராட்டுறாங்க, வைஷ்ணவம் பாராட்டுறாங்க, இப்போ நல்லா செஞ்சீங்க ப்ரோ, அப்போ நல்லா கிளாஸ் கொடுத்தீங்க ப்ரோ, இப்போ நல்லா நீங்க வந்து மிருதம் வாசிங்க ப்ரோ, நல்லா இது பண்ணுங்க. ஜஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டாவது என்ன பண்ணோம், நம்ம மானசீகமா என்ன அர்த்தம், மனசுக்குள்ள நம்ம தீட்சை எடுத்துட்டா நம்மளோட குரு, அப்படி இல்லைன்னா ஸ்ரீல புரோபாதா உள்ளுக்குள்ள மானசீகமா நினைக்கணும், குருதேவா இல்ல ஸ்ரீல புரோபாதா இந்த வந்துக்கூடிய எல்லா புகழும் எல்லா வகையான என்ன சொல்ல எல்லா வகையான ஃபேம் புகழும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களோட திருவடி பாதத்துல நான் வந்து சமர்ப்பிக்கிறேன், நான் உங்க திருவடி பாதத்துல நான் வைக்கிறேன். தென் அப்படி நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணிடணும் நம்ம குரு கிட்ட. தென் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹம்பிள்னஸ் அண்ட் டொலரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்படியே சஸ்டெயினா இருக்கும், அப்படியே இருக்கும். இல்ல 3 விஷயங்கள் டெவலப் ஆகும். ஹம்பிள்னஸும் சகிப்புத்தன்மையும் வரலன்னா ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் டெவலப் ஆகும். என்னது யாரும் சொல்றீங்க பார்க்கலாம்? 3 விஷயம் டெவலப் ஆகும். ஹம்பிள்னஸ் டொலரன்ஸ் வரலன்னா அதுக்கு எதிர்மறையாக 3 விஷயம் டெவலப் ஆகும். என்ன அது யார் சொல்ல முடியும்? கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், யாரும் ட்ரை பண்ணலாம். ஹம்பிள்னஸ் டொலரன்ஸ் நம்ம வந்து அதாவது சகிப்புத்தன்மையும் பணிவும் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அதுக்கு எதிர்மறையாக 3 விஷயம் டெவலப் ஆகும். என்னது அது? ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க மதஜி. ஈகோ ப்ரவுட் ஓகே டெவலப் ஆகும். ஓகே ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க, ஒண்ணு 2. ஈகோ ப்ரவுட் ஈகோ ப்ரவுட். ஓகே மதஜி, வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற வெரி குட் மதஜி. வேற யார சொல்ல முடியும்? ego, pride and anger. ஈகோ pride and anger. ஓகே வெரி குட் மதஜி. மகேஷ் மதஜி சொல்லுங்க ஏரகன்ஸ். ஓகே அதாவது பாத்தீங்கன்னா ஆச்சரியர்கள் நம்ம என்னைக்குமே ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்னு இருக்கு, ஆன்மீக வார்த்தைகள் சொல்ல வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணணும் சில இடத்துல, அப்போதான் அது நம்ம கேட்கும் போது அதோட டேஸ்ட் கிடைக்கும். அதனால என்ன கிளாஸ்ல எப்போது நான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னதுன்னா சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கு, ஆனா அது வந்து நம்ம வந்து அந்த அவங்க ஒரிஜினல் ஆச்சரியம் என்ன வார்த்தை சொல்லிக்கோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது தென் அதுல வந்து சம் டேஸ்ட் இருக்கும். 3 விஷயம் என்னதுன்னா நம்பர் 1 லாப, நம்பர் 2 பூஜா, நம்பர் 3 பிரதிஷ்டா. லாப பூஜா பிரதிஷ்டா இந்த 3 விஷயம் டெவலப் ஆகும். லாபம்னா வந்து என்னது, எது செய்தாலும் ஆதாயம் எதிர்பார்க்கறது லாபம். அதாவது என்ன, ப்ராஃபிட் எதிர்பார்க்கறது. அந்த மென்டாலிட்டி உள்ளுக்குள் டெவலப் ஆகும். நான் 2 நெய் விளக்கு போடுறேன், கிருஷ்ணா நீங்க என்ன கொடுப்பேன், நாளைக்கு நான் 3 நெய் விளக்கு போடுறேன், என்ன கொடுப்பேன்,
அன்னைக்கு நான் உனக்கு வந்து காலையில வந்து டெம்பிள் உனக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன், எனக்கு என்ன கொடுப்ப? நீ எனக்கு இதை பண்ணு, அப்பதான் உனக்கு அடுத்த வாரம் காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம் டெம்பிள்ல, அப்பதான் உன் சர்வீஸ் எடுப்ப. எஸ், இதுதான் லாபம். ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கிறது, இதுதான் லாபம். இதான் லாப பூஜா. பூஜானா என்ன அர்த்தம்? பூஜானா பூஜை. அது என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு எப்போதுமே ஒரு ஆள் மணி அடிச்சு பூஜை போட்டுட்டே இருக்கணும். பிரபு நீங்க சூப்பர் பிரபு, மாதாஜி நீங்க சூப்பர் மாதாஜி, நீங்க இல்ல நம்மளுக்கு கீழே எப்படின்னா ஐஸ் கட்டி வச்சுட்டே இருக்கணும். ஐஸ் கட்டி நம்மளுக்கு ஜில் ஜில்னு வச்சுக்கணும். நம்ம எப்போதும் புகழ்ந்துட்டே இருக்கணும். நம்ம வந்து எப்போதுன்னா நம்மளோட குறைகள் நம்ம கேட்க மாட்டோம். எப்போதுமே நம்ம வந்து என்னைக்கு புகழ்ச்சி மட்டும் தான் கேட்டுட்டு இருப்போம். நம்ம குறைகள் நம்ம யாராச்சும் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து அவங்க மேல வந்து அப்படியே வந்து அந்த பப்பி டாக் இருக்குல்ல, டாக் பாயும் பாபுன்னு அந்த பாய்ச்சிடும் நம்ம. எஸ், சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கோஸ்வாமி மகாராஜ் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உன்னைய பத்தி புகழ்றவங்களோட உன்னைய பத்தி என்னது கமெண்ட் கொடுக்குறாங்களே அவங்க கிட்ட நீ வந்து அந்த விஷயத்த நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி யாரு வந்து குறை சொல்றாங்களோ, இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க அதை இக்னோர் பண்ணிருக்கேன். எஸ், நம்ம இக்னோர் பண்ணிடலாம். பட் அது என்ன குறை சொல்றாங்க, நம்மளை பத்தி என்ன காமெண்ட் வருது, நம்மளை பத்தி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இல்ல நம்மளை பத்தி நம்ம நல்லதுக்காக சொல்றாங்களா, கொஞ்சம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து திங்கிங் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நமக்குள்ள மாத்த முடிச்சு நம்ம மாத்தணும் அதை. பட் அது நான் இல்ல பிரபு, எனக்கு அந்த நான் அதை செய்யலைன்னா ஜஸ்ட் லிவ் இட், விட்டுற வேண்டியதான். இதுதான் ஹம்பிள்னஸோடைய ஒரு என்ன சொல்ல ஒரு அதோட குவாலிட்டியோட வெளிப்பாடு இதுதான். நம்ம அதான் ஞாபகிங்க, நம்ம வந்து தூய்மையான பக்தரா ஆகும் போது, இப்போ வந்து எல்லாரும் பக்தரா இருக்கிறாங்க, நீங்க ஒன்னும் பக்தரா ஆகும் போது இல்ல ஹம்பிள் ஆகும் போது நிறைய பேர் நிறைய விமர்சனம் வைப்பாங்க, நிறைய பேர் நம்ம உங்க மேல காமெண்ட் வைப்பாங்க. விமர்சனத்தை தாங்க முடியாதவங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் நகரவே முடியாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு பொலிட்டீஷியனா இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், ஒரு நடிகனா இருக்கட்டும், யாரா வேற இருக்கட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா கூட இருக்கட்டும், விமர்சனம் மீன்ஸ் வந்து என்னன்னா உங்கள் மீது நிறைய வந்து எலிகேஷன் வைப்பாங்க, நிறைய உங்க மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்படி இப்படின்னு இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க, இதுக்கு வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிட்டோமே, ஆனால் நம்ம வந்து அடுத்த கட்டம் நகர முடியாது. இப்ப புறபாதர் மேல பாருங்க, புறபாதர் வந்து இவர் விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, வெள்ளக்காரங்களை மிலேச்சா மாதிரி இருக்க, அவர் மேல வராத என்னது விமர்சனமா நிறைய வந்திருக்கு. ஹரிதாஸ் தாக்கூர் மேல் பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூர் மேல நிறைய விமர்சனம் வந்திருக்கு. முஸ்லீம் இவன் எப்படா வந்துச்சு பகவான் நாம சொல்ல முடியும்னு. அப்ப நம்ம ஹம்பிள் ஆக 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 பகவான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாரு, நிறைய விஷயங்கள் கொடுப்பாரு, நிறைய வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. உண்மையிலே அம்பலகம் நடிக்கிறானா சொல்லி தேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுது, அந்த என்ன நம்ம மேல யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகே, நம்ம இருக்குமா, இது நம்ம கிட்ட அந்த மிஸ்டேக் இருக்கா, இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லையா நம்ம விட்டுருவோம், ஜஸ்ட் லீவ் இட், முடிஞ்சு. நம்ம அவங்க மீது போய் பாய தேவையே இல்லை, பகவான் எல்லாம் பார்த்துக்குவாரு, அவரே சர்வ காரணம். ஓகேவா? அப்ப தோஸ் therefore our only hope pray to குரு கிருஷ்ணா. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் நம்ம மீது ஃபேவரா இருக்கணும், நம்ம மீது வந்து சொன்னல பகவான் நம்ம மீது கருணை கொடுக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து என்னதுன்னா, நம்ம வந்து குரு என் கிருஷ்ணர்கிட்ட எப்போதுமே பிரேயர் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் அதோடைய சொல்யூஷன். எப்பவுமே பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை வந்து நம்மளோட சொந்த வார்த்தையிலையும் பிரார்த்தனை பண்ணலாம். ஆனா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லா மொழியிலும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, மலையாள கொடுத்துருக்காங்க, தமிழ்ல கொடுத்துருக்காங்க, வாட் எவர், எல்லாம் ஜப்பனீஸ் மொழி எல்லா மொழியும் மாத்தி வச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வைஷ்ணவ பாடலை படிச்சு டைம் இருக்கும் போது ஓகேவா, வைஷ்ணவ பாடலை படிச்சு நீங்க பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணது ரொம்ப ரொம்ப சிறந்தது. தட்ஸ் வாய். ஏன்னா வைஷ்ணவர்கள் அதை உணர்ந்து எழுதும் போது அந்த பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல அவங்களோட மூட், அவங்களோட பாவம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை நம்ம எடுத்து பாடி பிறகு வந்து நம்ம வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும் போது தென் பகவான் கிட்ட நம்ம சொல்லி நம்ம அவரோட கருணையும் குரு என் கிருஷ்ண கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுக்கு ஹம்பிள்னஸ் அண்ட் டொலரன்ஸ் டெவலப் ஆகும், வைஷ்ணவ குவாலிட்டி டெவலப் ஆகும். நீங்க நல்லா பாருங்க, புரோபாதிக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிறாரு. அதாவது வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க, பிரபு நீங்க டாக் வந்து நாயின்னு சொல்லாதீங்க, டாக்னு சொல்லுங்க சொல்லிட்டாங்க. ஓகே, டாகுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஒரு டாக்குக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அது வந்து எங்க வேணாலும் இருக்கலாம், அது ஸ்ட்ரீட்ல வெளியே தெருவிலையும் இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒரு டாக்கு அது வந்து ஒரு மில்லியனர் இருக்காருச்சுங்களேன், ஒரு பணக்காரர் இருக்காருச்சுங்களேன், அந்த பணக்காரர்கிட்ட அந்த டாக் இருக்கும் போது அதோட லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடும்.
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கான் இருந்திருக்கும், நிறைய சாப்பாடு இருக்கும், நல்லா இருக்கும். அதே டாக்கு அது வந்து வெளியில ரோட்ல இருக்கும் போது அது ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடுக்கு அது அலையணும். அது நினைச்சா ஒருத்தன் சாப்பாடு போடுவான், நினைக்கலன்னா ஒருத்தன் சாப்பாடு போட மாட்டான், ஒருத்தன் வீடியோ எடுக்கிறதுக்கு சாப்பாடு போடுவான். அப்ப அது சாப்பாடு நிரந்தரமா கிடைக்காது. எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தைப்பட்டுக்கிட்டே தான் அது இருக்கணும். ஆனா அதே டோக்கு ஒரு எஜமானர் வீட்டுல, ஒரு பணக்கார வீட்டுல இருக்கும் போது அது நல்ல காத்து, அதான் ஏக்கான் கீழே அழகா இருக்கும், நல்ல ஜம்முன்னு உட்காந்துருக்கும். அப்ப புறபாதங்க என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து பகவான் கிட்ட எப்ப வந்து நம்ம வந்து ஃபேவரபிளா நம்ம பகவான் கிட்ட எப்ப பிரார்த்தனை பண்றோமோ, பகவான் குரு கிருஷ்ணன் கிட்ட எப்ப பிரார்த்தனை பண்ணி அவன் கருணை வாங்குறோமோ, நம்ம வந்து அந்த பணக்கார வீட்டுல இருக்கிற டோக்கு மாதிரி நம்ம தான் அவர் டோக்குன்னு சொல்றாரு. நம்ம தான் உண்மையான டோக்கு. அப்ப நம்மளுக்கு எந்த குவாலிபிகேஷன் இல்ல. அப்ப பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவான் கருணையை வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பணக்கார வீட்டுல இருக்கிற டோக்கு மாதிரி நம்ம இருப்போம். பகவான் நமக்கு எல்லா வகையான ஃபெசிலிட்டியும் நமக்கு கொடுத்துருவாரு. நம்ம இல்ல, நான் மனம் போன போக தான் போவேன், நான் எதையுமே செய்ய மாட்டேன், எனக்கு விருப்பப்பட்டதான் செய்வேன், நான் கடவுள் வழிபட வர மாட்டேன்னா, அந்த டாக்கு ரோட்ல இருந்தா என்ன அவசியப்படுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இல்லாம நிறைய வெளியில அவஸ்தைப்படும். இது புறபாத கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னது என்ன சொல்றது, அவர் பிரேயர் டு பியூர் டிவோட்டி லைக் தட். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூய்மையான பக்தர்கிட்ட, ஆச்சாரிய குருமார்கள் கிட்ட நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். எனக்கிட்ட எந்த குவாலிபிகேஷன் இல்லை குருதேவா, ஆச்சாரிகளே, நான் வந்து ரொம்ப கீழ்நிலையா இருக்கேன், தயவு செய்து என்னை வந்து பியூரிஃபை பண்ணுங்க, என்னை மனசை சுத்தப்படுத்துங்க, எனக்கு ஒரு கருணை கொடுங்க, நம்ம எப்போதும் பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, then if want blessing we following the principle. புறப்பாதத்துல வந்து ஒரு டயலாக் வருது, இங்க ஒரு டயலாக் வருது. என்ன வருதுன்னா, உங்களுக்கு வந்து கருணை வேணுமா, கருணை வேணும்னா நீ வந்து பிரின்சிபல் இந்த கிருஷ்ண பத்தி இருக்கக்கூடிய கட்டளைகள் நீ ஃபாலோ பண்றியா? இல்ல அப்படின்னு பக்தர் பதில் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி எப்படி நீ வந்து கருணை எதிர்பார்க்கிற? அதாவது இது இங்க என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உழைப்பு போடாம எந்த வகையான இதுவுமே செய்யாம கிருஷ்ணா குருதேவா கருணை கொடு எப்படி கொடுப்பாங்க? கருணை கொடுப்பாங்க. அப்ப உழைப்பு போடணும். உழைப்பு போடுறதுன்னா வந்து என்ன, அது நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில சொல்லி கொடுத்துருக்கிற அந்த கொடுத்துருக்கிற கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். இப்ப சப்போஸ் பாருங்க, இன்னைக்கு வந்து சப்போல இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், தானியங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகே, சம் டொலரன்ஸ் இருக்கு. சின்ன வயசு பிள்ளைங்க, வயசானவங்க, அந்த மெடிக்கேஷன் எடுக்கிறவங்களுக்கு சம் அவங்களுக்கு டொலரன்ஸ் இருக்கு. நல்ல உடம்பு இருக்கு, நல்ல கை கால் அசைக்க முடியுது, எல்லாம் இருக்க முடியுது, நம்ம கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்ப நிறைய இடத்துல என்ன நடக்குது, பிரபு ஃபாஸ்டிங்னே தேவையில்ல பிரபு, வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஏகாதசி எடுத்தா போதும். எனக்கு நான் ஆரம்பத்து வரும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள நாலேஜ் இல்லை. அப்போ வந்து நான் அப்பதான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒருத்தவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பிரபு நீங்க வந்து எல்லா ஏகாதசியும் எடுக்க தேவையில்ல பிரபு, நீங்க வந்து ஒரு பீஷ்ம ஏகாதசி மட்டும் எடுத்தா போதும்னு. அப்ப நான் வந்து இன்னொரு பிரபு கிட்ட வந்து நான் அதை கிளியர் பண்ணேன். பிரபு இது உண்மையா பிரபு, ஒரு ஏகாதசி எடுத்தா போதும்ல? எங்க பிரபு ஏகாதசி சொல்லிக்காரு பிரபு, எங்கேயாச்சும் போட்டுக்க புக்கில் போட்டுக்க எடுத்துருவாங்க, எங்க எவிடன்ஸ் எடுத்துருவாங்க. இல்ல இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய மகாராட்சி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா ஒரு ஏகாதசி எடுத்து போதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போதான் உனக்கு ஷாக்கா வந்துச்சு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத பிரின்சிபல்ல உள்ளுக்குள்ள கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணல, நம்ம தவறு பண்றோம்னா அப்ப நம்ம அது எப்படி சரிப்படுதுன்னு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா நாட் ராங் ப்ரீச்சிங், தவறுதலாக மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நம்ம செய்யற தவறு அதை நியாயப்படுத்தி அதை மற்றவங்களையும் செய்ய வைக்கக்கூடாது. என்னைக்குமே இட்ஸ் வெரி வெரி ராங். இட்ஸ் வெரி வெரி ராங். அதனால பாத்தீங்கன்னா நம்ம இங்க ப்ரூஃப் என்ன சொல்றாரு, பிரின்சிபலை ஃபாலோ பண்றியா, கட்டளைகளை ஃபாலோ பண்றியா, ஃபாலோ பண்ணாம எப்படி நீ கருணை எதிர்பார்க்கிற? எந்த வகை பகவான் கருணை கொடுப்பார், காரணமற்ற கருணை கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிடுவார், உள்ள வருவாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம கிருஷ்ண பக்தியில அந்த மூட டெவலப் பண்ணணும், பகவானோட அந்த பக்தியில வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஆகணும்னா பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். இங்க நம்ம எஸ்பெஷலி நம்மளோட மலேசியால வந்து என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கிளாஸ் ஓடுது வச்சுங்களேன், நான் இப்போ ஜெனரலா சொல்றேன், நம்ம யாரையும் குறை சொல்ல நினைச்சுக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் ஓடுதுன்னா இந்த கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும், அதுதான் முதல் கேள்வியா இருக்கும். பிரபு 9 மணிக்கு முடிச்சுவீங்களா பிரபு? பிரபு ஒரு 10 நிமிஷம் கூட போச்சு பிரபு. சம் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் டெவலப் ஆக ஹரிக்கதையில டேஸ்ட் அதிகமாகும். நீங்க பாருங்க, சுகதேவ் கோஸ்வாமி, அது பரிச்சி மகாராஜா,
இப்போ நீ உதாரணம் வச்சு பாருங்க, நான் என் குரு மகாராஜ் கிட்ட நாங்க வந்து கிளாஸ் கேட்கும் போது, நாங்க இஸ்கான் கடைகறிக்கு ஒரிசாக்கு நாங்க போவோம். நாங்க அங்கெல்லாம் போகும்போது அவர் எங்க இந்தோனேஷியா வரும்போது இருக்குன்னா கிளாஸ் மினிமமே 2.5 மணி நேரம் இருக்கும். நான்லாம் வாட்டி தெரிச்சு போயிட்டேன். என்னடா இது கிளாஸ் இப்படி ஓடுதுன்னு. 4 மணி நேரம், 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் உட்காந்து நான் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ், என் சைட்ல மட்டும் நான் சொல்றேன். நம்ம யாரையும் நம்ம கம்பேர் பண்ணல, என் சைட்ல மட்டும் நான் சொல்றேன். பட் வந்து இப்ப என்னதுன்னா, அப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க கவர்மெண்ட் மேனேஜர் கிளாஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது போகும். அது வெள்ளக்காரங்களுக்கு ஃபாரின், அப்ப உதாரணத்துக்கு ஒரிஷா பீப்புளுக்கு ஒரு 2 மணி நேரம் கிளாஸ்னா, அதே கிளாஸ் திருப்பி வந்து ரிப்பீட்டடா இங்கிலீஷ்ல வந்து இன்னும் 2 மணி நேரம் 2 ஹவர் ஓடும். மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சரியா தான் இருப்பார். எப்படி அந்த ஆரம்பிக்கிறது என்ன வந்து உற்சாகத்தில் இருந்தாரோ, கடைசியா 4வது மணி நேரத்துல முடியும் போது அதே உற்சாகத்தில் இருப்பாரு. இதான் வைஷ்ணவ குவாலிட்டி நம்ம டெவலப் பண்ணிட்டே வரணும். வர இதுல டேஸ்ட் அதிகமாகும் நம்மளுக்கு. ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் அதிகமாகும் போது நம்ம வைஷ்ணவ குவாலிட்டி டெவலப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நம்மளுக்கு ஹோப், ஒரே ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா குரு என் கௌராங்கா, குரு என் கிருஷ்ணா, கிருஷ்ணர் என் குரு மட்டும் தான் நம்மளோட ஒரே நம்பிக்கை. இதை தவிர்த்து எனக்கு வேற எந்த கதியும் இல்லை. நம்ம ஒரே சிந்தனையில் இருப்போம், ஒரே நம்பிக்கை எடுப்போம். அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்மளுக்கு ஹம்பிள்னஸ், என் பணிவு, என்னோட தொடர் சகிப்புத்தன்மை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் டெவலப் ஆயிரும். வைஷ்ணவ மூட் டெவலப் பண்ணிடுவோம். வைஷ்ணவ மூட் டெவலப் பண்றேன்னா அர்த்தம்னா உங்களுக்கு சாண்டிங்ல, சேவிஸ்ல, ஹரிகதை கேட்கறதுல, மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்றது, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். கிருஷ்ணன் பத்தி நமக்கு டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். டேஸ்ட் டெவலப் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான ஃபால்ட், எல்லா வகையான அபராதங்களையும் நம்ம சொல்லி எல்லாத்துலயும் வெளியாகிட்டே இருக்கும் நம்ம. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, அது வைஷ்ணவ பாடல், ஒரு பாடல் இருக்கு, கோரோ மோரே ஆத்ம சாத. அதாவது வந்து நீங்க வந்து என்னுடைய குறைகளை வந்து கொஞ்சம் பார்த்து என் மேல கருணை காட்டி இந்த கீழ்பட்ட ஆத்மா என்னைய வந்து தயவு செய்து என்னைய வந்து இந்த பாவகரமா உலகத்திலிருந்து வெளியாகுங்க வைஷ்ணவ தாக்கூரரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல அந்த லைன் வரும். அது வந்து மகாராஜ் கோட் பண்றாரு, கோரோ மோரே ஆத்மா சாதா, ஐ எம் a very degraded soul, please shower your mercy குருதேவா வைஷ்ணவ தாக்கூர். எஸ், இந்த மாதிரி நம்ம எப்போதும் வைஷ்ணவ கிட்ட பிரார்த்தனை பண்ண தென் நம்மளுடைய குவாலிட்டிஸ், அதாவது வைஷ்ணவ குவாலிட்டிஸ், கோஸ்வாமி குவாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளோஸ்மிங்கா ஆகும். நம்மளுக்கு அப்படியே மலர்ந்து நிற்கும் நம்மளுக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்றது. தென் இன்னைக்கு கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, சிம்பிளா சொல்றேன், நம்ம வந்து வைஷ்ணவ குவாலிட்டி டெவலப் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் ஹம்பிள்னஸ் அண்ட் டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை, அப்புறம் பணிவு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்மளுக்கு ஆன்மீக பலம் அண்ட் இன்டெலிஜென்ட் ரொம்ப குறைஞ்சிடும். அது குறையும் போது குரு மீது, கிருஷ்ணர் மீது, ஆச்சாரியர்கள் மீது, அவங்க சொன்ன கட்டளைகள் மீது சோ மச் டவுட் வரும். டவுட் வந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடும். அப்ப இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா we have to pray, பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். தென் வந்து அந்த பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்சியரா பண்ணும் போது பகவானோட கருணை கிடைக்கும் போது, அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம வந்து கட்டளைகளை பின்பற்றணும், பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். தென் அந்த அந்த மெர்சி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கருணை நம்மளுக்கு கிடைக்கும் போது தென் அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் நம்ம பார்க்க முடியும். பக்தர் மீதும் குரு மீதும் அந்த சின்சியர் வரும். நம்மளுக்கு வந்து இன்னொன்னு என்ன வரும், அந்த என்ன சொல்றது, அவங்க மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே கதி, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அந்த மனசு வந்துடும், அந்த நம்பிக்கை வந்துடும். கிருஷ்ணன் தவிர்த்து வேற யாருமே என்னை காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கா நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கை வந்துட்டோன்னே தென் நம்மளை வந்து யாராலும் அசைக்க முடியாது. இப்ப கிருஷ்ணன் பத்தியில சோ மச் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ குவாலிட்டிஸை, கோஸ்வாமி குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்றது அர்த்தம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணி की जय, जय श्री राधा गोपाल जी की जय, जय राधा माधवा की जय, पंच तत्वा की जय, श्रीला प्रभुपाद महाराज की जय, नरसिंह भगवान की जय, जय श्री षड गोस्वामी की जय, प्रभुपाद महाराज के, वैष्णव ठाकुर की जय, ताई गौर பிரமானந்தே, ஹரி ஹரி போ. எஸ், எனி டவுட் இருக்கா, கேள்வி இருக்கா, கேட்கலாம், இனியும் கருத்து சொல்லலாம்.